ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு தமிழ் ஹீரோ சேனல். ஆக்சுவலாக பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்சிதுவுக்கும் நம்ம ஜூலை 2ஆம் தேதி பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பிரம்மாண்டமாக தாய்லாந்தில் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுக்கு முன்னாடி பார்த்தீங்க அப்படின்னா ரிசப்ஷன், அதாவது சங்கீத் ஃபங்க்ஷன் வச்சாங்க இல்லையா? அதில் பார்த்தீங்க அப்படின்னா பிரபுதேவாவில் ஆரம்பித்து நம்ம சங்கீதா, த்ரிஷா, அதுக்கப்புறம் விஜயகுமாரோட மகளான அனிதா, அவரோட பையன் அப்படின்ற மாதிரி பல பிரபலங்கள் கலந்துக்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா அரசியல் பிரபலங்கள் பலருமே இதில் கலந்துக்கிட்டு ரொம்பவே இந்த ஃபங்க்ஷனை சந்தோஷப்படுத்துனாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ரவுடி பேபி சாங்குக்கு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம சரத்குமாரும் ராதிகாவும் டான்ஸ் ஆனது வேறு லெவலில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா அதாவது வரலட்சுமியும் அதில் தங்கம் போல் மின்னாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். அவ்வளோ ஹாப்பியாக இந்த ஃபங்க்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது பல பிரபலங்கள் பல சர்ச்சைகளை கிளப்புறாங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக தாய்லாந்தில் மேரேஜ் நடக்கும் அப்படின்னு சொன்னாங்க. தாய்லாந்தில் மேரேஜ் நடக்கவே இல்லை. ஏன்னா தாய்லாந்து நடந்தால் இங்கே செல்லாது, அதனால சென்னையில் தான் மேரேஜே நடந்திருக்கு. ஸோ அதனால அந்த பிளான்லேருந்து பின்வாங்கிட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமியோட அம்மாவான சாயாதேவி இதில் கலந்துக்கவே இல்லை. அதனால வரலட்சுமி ரொம்பவே சோகமாக இருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நிக்கோலை சச்சிதாவ் ரொம்பவே மோசமானவர். அதாவது பல பெண்களோட பழக்கம் இருக்கலாம். அதாவது முதல் மனைவியை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருக்கலாம். தேவையில்லாமல் நம்ம வரலட்சுமி தான் போய் அவர்கிட்ட மாட்டிக்கிட்டாங்க அப்படின்ற மாதிரியும் இன்னொரு பக்கம் பேசுகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் வரலட்சுமி பார்த்திங்க அப்படின்னா தன்னோட வாழ்க்கையிலையும் சரி, தன்னோட சினிமாலையும் சரி தோற்றதுக்கு முழு காரணம் யார் அப்படின்னா சரத்குமார் தான் அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவர் பாய்ஸ் படத்தில் வாய்ப்பு கிடைக்கும் போதே அவங்கள நடிக்க விடாததுனால அவங்களோட கெரியரே போயிடுச்சு. இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா விஷாலை அவங்க லவ் பண்ணப்போ அவர் நடிகர் சங்க பிரச்சனையினால தான் அந்த லவ்வும் பிரேக்கப் ஆகி இப்போ நிக்கோலை சச்சிதாவை 2வது திருமணம் பண்ணிக்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் பேசுகிறாங்க. இன்னொரு பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா என்ன சொல்கிறாங்கன்னா, நிக்கோலை சச்சிதாவ் நினச்சிருந்தா மும்பை தாஜ் ஹோட்டல்லே என்ன அப்படின்னா மேரேஜ் நடத்தியிருக்கலாம். ஏன் அவர் நடத்தலை அப்படின்ற மாதிரியும் நிறைய பார்த்தீங்க அப்படின்னா சர்ச்சைக்குரிய டாக் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன அப்படின்னா எனிவே இவ்வளோ சர்ச்சைக்குரிய என்ன அப்படின்னா வார்த்தைகள் போய்கிட்டே இருந்தாலும், இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அதாவது வரலட்சுமிக்கு 39 வயசு ஆயிடுச்சு. லேட் மேரேஜ் அப்படின்றதுனால ஒருவேளை குழந்தை பெற்றுக்கிறதுல பிரச்சனை வரலாம். அதனால என்ன அப்படின்னா நிக்கோலை சச்சிதாவ் ஒரு சமூக பாதுகாப்புக்காக என்ன அப்படின்னா மேரேஜ் பண்ணி வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க. பட் ரசிகர்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா வரலட்சுமிக்கும் நிக்கோலை சச்சிதாவுக்கும் என்ன அப்படின்னா வாழ்த்துக்களை தான் தெரிவிச்சிட்டு வராங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காமல் நம்ம சேனலுக்கு கீழே உள்ள பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஓகே, பாய் பாய். உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கனகராஜ்.